அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கிறோம். வெண்டைக்காய், சீனி வறுக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாம் போட்டு புளி ஊறுது. சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 வத்தல், கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 பல்லு பூண்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த காய், தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சோண்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருணும். இந்த சின்ன வெங்காயம் வதங்கினதப்போ சின்ன ஜாரில் அள்ளி வச்சு அப்படியே மிக்சியில் அடிச்சிடணும். இந்த மிக்சியில் அரைச்சதை அப்படியே இந்த புளியோடு சேர்த்து கரைச்சிக்கணும். அருமையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஹா, காய்லாம் நல்லா வெந்துருச்சு. சோறை வடித்து முடித்ததும் தட்டை எடுத்து சைடில் உள்ள சோறை ஃபுல்லாக அப்படி வலிச்சு விடணும். அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். சாப்பாடு ரெடி. முட்டை, அப்பளம், புளிக்குழம்பு, வெண்டைக்காய், சீனி வறுக்காய் புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு போட்டு அருமையாக வந்துருச்சு. மாஷா அல்லாஹ்.